சிறுபான்மை சமுதாயத்தினர் நடத்தி வரும் கல்வி நிலையங்களின் வளர்ச்சி சீர்திருத்தங்கள் குறித்து சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசுக்கு முன்வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை சேத்துப்பட்டு MCC உயர்நிலை பள்ளியில் ஒன் அகார்ட் அமைப்பின் சார்பில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி, மனோ தங்கராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் மற்றும் சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநரும் ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியின் தலைவருமான டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், ஜியோன் கல்வி குழும தலைவர் டாக்டர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு விரிவான ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன் அகார்ட் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா, MCC பள்ளி முதல்வர் லிலியன் ஜஸ்பர், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காகவும் அவை எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் குறித்தும் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டது. அரசுக்கு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. இதன்படி அனைத்து சிறுபான்மை பள்ளிகளுக்கும் நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து அளிக்க வேண்டும். இதன் மூலம் தனித்துவமான கலாச்சாரம், கல்வி பங்களிப்புகள் உறுதி செய்யப்படும். சிறுபான்மை உதவி பெறும் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும். பணியாளர் நிர்ணயத்திற்கான ஆங்கில வழி பதிவை உறுதி செய்ய வேண்டும். அப்போதுதான் தமிழ் வழி பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைவதை தடுக்க இயலும் என வலியுறுத்தப்பட்டது. சிறுபான்மையினர் உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நியமனம் செய்ய தேவையான உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரப்பட்டது. சிறுபான்மை உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கான சலுகைகளை வழங்க வேண்டும். இது மாணவர்களின் கல்வி கனவு மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும். பணியாளர்களுக்கு மாதாந்திர ஊதியம், ஊக்கத்தொகை மற்றும் பிற நிதி பயன்களை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும். கல்வியாளர்களின் நல்வாழ்வுக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்குவது அவசியமானது. நீண்ட காலம் கல்வி சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும். விலை மதிப்பற்ற பங்களிப்பை தொடர அந்நிறுவனங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். தேவையுள்ள சிறுபான்மை உதவி பெறும் பள்ளிகளுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு மானியம் வழங்கிட வேண்டும். சிறுபான்மை உதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு நிதியுதவி வழங்கிட வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி உறுதியளித்தார். இந்த சிறுபான்மை பள்ளிகளில், கல்லூரிகளில் பயிலுகிற மாணவ மாணவியர்களுக்கு இன்று இந்த நான் முதல்வன் திட்டம் எல்லா இடத்திலும் அமல்படுத்தப்படுவதோடு குறிப்பாக இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இந்த சிறுபான்மை பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவியர்களும் உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கும் மாதம் 1000 வழங்கப்படும். ஆகவே இது அனைவருக்கும் ஒரு வளர்ச்சிகரமாக கல்வி வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும். நிகழ்ச்சியில் பேசிய சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், ஐரோப்பிய கண்டத்திலிருந்து கல்வியாளர்கள் முதலில் இந்தியாவிற்குத்தான் வருகை தந்ததாக கூறினார். ஆசியாவிலேயே முதன்முறையாக பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை 1709ஆம் ஆண்டிலேயே கிறிஸ்தவ மிஷனரி சீகன் பால்கு தொடங்கினார் என்று அவர் குறிப்பிட்டார். எப்படியெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்று அன்று கிறிஸ்தவ மிஷனரிகள் கணித்து ஆசிய கண்டத்திலேயே முதன்முறையாக கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தியதையும் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் குறிப்பிட்டார். ஐரோப்பிய கண்டத்திலிருந்து கல்வியானது முதல் வெளியே வந்தது இந்திய தேசத்திற்கு, அதுவும் கோவா ஸ்டேட்டுக்கு முதல்ல வந்திருக்கு. எப்போ தெரியுமா? 1540 1540 முதல் கல்வி அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. சாண்டாஃபி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் தான் இந்தியாவிலேயே முதலாக ஐரோப்பிய தேசத்திலிருந்து புற தேசத்துக்கு வந்ததுன்னா அது இந்தியாவுக்கு தான் வந்திருக்குது. அதுவும் கோவா பட்டணத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் 1715 சென்னை மாநகரத்தில் சென்ட் ஜார்ஜஸ் பச்சைப்பா கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜஸ் 1715ஆவது வருடம் ஓல்டஸ்ட் ஸ்கூல் இன் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடத்துல நாம் இன்னைக்கு ஒரு கூடுகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தரங்கம்பாடியில் 1709 1709 சீகன் பால்க் அவர்களால் கல்லூரி தொடங்கப்பட்டு இங்கே சென்னை வெப்பேரியில் 1716 தூய பவுல் மேல்நிலை பள்ளி உருவாக்கப்பட்டது. 300 ஆண்டுகளை கடந்த
2 பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இங்கு இன்று கம்பீரமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்து சத்துணவு திட்டத்தை உருவாக்குறது காமராஜரா எம்ஜிஆரா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் 1709 சத்துணவு திட்டத்தை ஆசியாவிலே முதலாக உருவாக்குனது சீகன் பால் தரங்கம்பாடியில். அதுதான் ஜனங்களை பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஒரு ஆர்வம், எப்படிலாம் பிள்ளைகளை கொண்டு படிக்க வைக்க முடியும்னு சொல்லி அவங்க அன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சதுனால 1709 ஆசியா கண்டத்திலேயே முதலாக சத்துணவு திட்டம் தமிழ்நாட்டில் தான் தரங்கம்பாடியில் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் ஜனங்க நாகரிகத்திலையும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் தேடி பாருங்க ஒரு கிறிஸ்தவ மிஷினரி கல்லறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த வழித்தோன்றலில் வந்தனா இன்னைக்கும் இந்த சமுதாயத்துக்கு கல்வியும் மற்ற பிற வகையில் பல தொண்டுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். சிறுபான்மையினர் நடத்தும் கல்லூரிகளில் முதல்வர் நியமனத்தில் உள்ள நடைமுறைகள் குறித்து ஜியோன் கல்வி குழும தலைவர் டாக்டர் விஜயன் பேசினார். கல்லூரி முதல்வரை நியமிப்பதில் உள்ள நடைமுறைகளை எளிதாக்குவது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களுக்குள்ள காமன் பிரச்சனைன்றது நம்ம பிரின்சிபல் டாக்டர் வில்சன் சொல்லிட்டாங்க. எனக்கும் அந்த பிரச்சனை தான். இப்போ மிஷன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஐ எம் த பிரசிடென்ட், ஓல்டஸ்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் வந்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லெகசி என்ன ஒரு பாலிட்டி இது இருந்துச்சோ அதை இன்னும் கண்டினியூ ஆகுது. இந்த ஜியோ 5னால எங்களால் பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் முடியல. அவங்க அந்த நாமினி கொண்டு வாங்க, இந்த நாமினி கொண்டு வராங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இப்போ அவங்க சொன்னபடி they should carry forward to honorable chief minister. அதுக்காக இந்த ஒன்னாக்காடுக்கு மெயினாக அதுக்காக தான் நாங்கள் செய்கிற சேவை வந்து கண்டிப்பாக அரசுக்கு தெரியாதவங்களாம் கண்டிப்பாக தெரியும் செய்வன்ற நம்பிக்கை தான். எனவே வந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான உரிமை கூட சிறுபான்மை மக்களுக்கு மறுக்கப்படுவதாக கூறினார். சிறுபான்மையினர் நடத்துகிற கல்விக்கூடங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு தேசிய அளவில் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் நிலையில் அவற்றை எதிர்கொள்வதற்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதியளித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கின்ற காரணத்தினால் மற்ற மாநிலங்கள் எதையும் விட இங்கு மிக பாதுகாப்பான நிலையில் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஒன்றிய அளவில் பல்வேறு நெருக்கடிகள் சிறுபான்மையினர் நடத்துகின்ற கல்விக்கூடங்களுக்கும் அமைப்புகளுக்கும் இருக்கிறது என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டது. அவற்றை எதிர்கொள்வதற்கு நாம் தொடர்ந்து எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் என்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பொதுநலன் கருதி சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிலையங்களுக்கு தமிழக அரசு தொடர்ந்து ஆதரவளித்து வருங்கால தலைமுறையினரின் வளமான வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர்கள், கல்வியாளர்கள் உறுதியளித்தனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.